ஸ்ரீ குருப்யோ நமஹ. பகவத்கீதை 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். அதில் 3 விதமான ஆகாரங்களை பற்றியும் 3 விதமான யஜ்ஞங்களை பற்றியும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். சத்வ, ரஜஸ், தமஸ் அப்படிங்கிற 3 விதமான தபஸ் பற்றி அடுத்தது சொல்ல போகிறார் பகவான். அந்த 3 விதமான தபஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி வாக்கு, காயம், மனஸ், அதாவது சரீரமயமானது, வாக்மயமானது, மனசு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான டெஃபினேஷன் கொடுக்குறார் தபஸ்க்கு. முதல் சாரீரமயமான தபஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, தேவர்கள், பிராமணர்கள், குரு, அறிவாளிகள் இவ எல்லாரையும் பூஜை பண்ணுறது அப்படின்னாக்கா முழு மரியாதை கொடுக்கறதுன்னு அர்த்தம். சௌச்சம் அப்படின்னாக்கா ஷரீர சுத்தி, ஆர்ஜவம்னாக்க நேர்மை. ஸோ இந்த மாதிரி பெரியவாளை தேவர்களை எல்லாரையுமே மரியாதை பண்ணுறது. அடுத்தது சௌச்சம், சுத்தமாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறது, அஹிம்சையை கடைபிடிக்கிறது. இது எல்லாம் தான் ஷரீரமயமான தபஸ் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வாக் சுத்தி அப்படின்னு சொன்னால் என்ன, வாக் தபஸ் அப்படின்னு சொன்னாக்கா என்னன்னு கேட்டாக்கா, அதுக்கு முன்னாடி ஒரு சமயம் சரஸ்வதி தேவி வீணை வாசிச்சுட்டு இருந்தாளாம். அப்போது லக்ஷ்மி தேவி அங்கே வந்தாங்களாம். வந்து வாசிக்கிறத கேட்டுட்டு மயங்கி போய் சபாஷ் அப்படின்னு சொன்னாளாம். சொன்ன அடுத்த க்ஷணம் சரஸ்வதி தேவி வீணை வாசிக்கிறத நிறுத்திட்டாளாம். ஏன் நிறுத்திட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது சரஸ்வதி சொன்னாளாம், ஆஹா, நீ அந்த சபாஷ்னு சொன்ன வார்த்தையினுடைய இனிமை இருக்குது பார்த்தியா, அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. அதுக்கு முன்னாடி என்னுடைய வீணை வாத்தியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாசிக்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னாலாம். ஸோ அந்த மாதிரி பேசக்கூடிய வாக்கியம் இனிமையாக இருக்கணும். அதுதான் அனுத்வேககரம் வாக்கியம். அந்த மற்றவாளை உத்வேகப்படுத்தக்கூடாது. நான் தான் சொல்கிறேன், நீ கேட்குறியா இல்லையா அப்படிங்கிற அந்த துவனி இருக்கக்கூடாது. உத்வேகப்படுத்தாத அனுத்வேககரமாக இருக்கணும். அடுத்தது மற்றவாள் டிஸ்டர்ப் பண்ணாமல் சத்தியமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தையில் கண்டிப்பாக உண்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும், அது பிரியமானதாக இருக்கணும். அடுத்தது ஹிதம்னாக்க நல்லது, அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும். அடுத்தது ஸ்வாத்தியாயம், நல்ல படித்த படிப்புக்கு ஏற்ற வார்த்தையாக இருக்கணும், அதை அபியாசம் பண்ணினதாக இருக்கணும். இப்படிப்பட்ட வாக்கியம்க்கு தான் வாங்மயம் தபஹா அப்படிங்கிற ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் வேர்டை கொடுக்குறார் பகவான். உத்வேகப்படுத்தாத வாக்கியம், சத்தியமானது, பிரியமானது, மற்றவர்களுக்கு நல்லது பண்ணக்கூடியது, நல்ல படித்த படிப்புக்கு ஏற்ற பேச்சு, அப்படி இருக்கக்கூடிய அந்த வாக்கியமாக இருக்கணும். அது நம்ம சரஸ்வதி தேவி கிட்ட அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் முதல்ல. இப்போ மனசில் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, மனசு பிரசாதமாக இருக்கணும். சௌமியத்துவம்னாலே இனிமையானது, ரொம்ப எந்த ஒரு மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, அப்படிப்பட்டது. மௌனம், ஆத்ம வினிகிரகா, இது ரொம்ப 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 முக்கியம். உண்மையிலே ரொம்ப தபஸ் பண்ணுறதுக்குன்னா பேசிக் மௌனமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஏதோ சர்டன் டைம், ஒரு 3 மணி நேரமோ இல்லை ஒரு ஹாஃப் அ டே, இல்லைன்னா முடிஞ்சால் ஃபுல் டேவும் கூட அந்த மௌன விரதம் அப்படின்னு இருந்து வேறு எந்த வெளி ஆக்டிவிட்டீஸ் எதுலேயுமே ஈடுபடாமல் நம்மளை டிஸ்கனெக்ட் பண்ணி மௌனமாக இருக்கிற அந்த விரதம் இருந்தோம்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கு ரொம்ப ஸ்பெஷல் பவர் கண்டிப்பாக வரும். அதுக்கு பேர் தான் தபஸ்ன்னு சொல்கிறது. ஸோ மனசு பிரசாதமானாக்கா பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, சௌமியமாக இருக்கிறது. சௌமியம்னா ரொம்ப எல்லாத்தையுமே பியூட்டிஃபுல்லாக அனுபவிக்கிறது. அதாவது எனக்கு கிடைச்சது எல்லாமே நல்லது, பகவான் கொடுத்ததுக்கு அது எல்லாமே அனுகிரகம் அப்படின்னு நினைக்கிறது சௌமியமானது. அப்புறம் மௌனமாக இருக்கிறது, ஆத்ம வினிகிரகா பாவ சம்சுத்திகி, அதில் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட் பியூரிட்டி இருக்கணும் அந்த மனசில். இப்படி இருக்கக்கூடியது மனசனுடைய தபஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ 3 விதமான தபஸ் பற்றி சொல்லியிருக்கு. 3 விதமான ஷரீர, வாக்கு, மனசுங்கிற தபஸ்னுடைய டெஃபினேஷனாக கொடுத்துருக்கார் பகவான்.
இப்போ இனிமே தான் சத்வ தபஸ் எது, ராஜச தபஸ் எது, தாமச தபஸ் எதுன்னு அது சொல்லப்படுறாது இனிமே தான். ஆனால் இந்த டெஃபினேஷன் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அதை பற்றி நம்மளுக்கு புரியும்னு சொல்லிட்டு சாத்விக தபஸ் எது, பலனை எதிர்பார்க்காம பண்ணக்கூடிய தபஸ், அந்த யஜ்ஞத்தை மாதிரியே தான் இங்கேயும் சொல்லியிருக்கார். அப்புறமா தபஸ் எது, பலனை எதிர்பார்த்து, அதாவது எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு இந்த இவங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, எனக்கு தபஸ் பண்ணினாக்கா அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது. அப்புறமா தாமச தபஸ் எது அப்படின்னு கேட்டாக்கா, ரொம்ப கொடூரமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக, இப்போ ராவணன்லாம் பண்ணினா இல்லையா, ஹிரண்யகசிபுலாம் பண்ணினா இல்லையா, அந்த மாதிரி ஒரு மற்றவர்களை ஹிம்சப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடிய கொடூரமான தபஸ். அப்படி இல்லைன்னா வேறு யாரோ ஒருத்தர் என்னை தபஸ் பண்ண சொன்னாங்கிற ஒரு கம்பல்ஷன்னால் பண்ணக்கூடியது. இதெல்லாம் வந்து தாமச தபஸ் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரியான சத்வ ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற 3 விதமான தபஸும் அது சாரீரமயமானது, வாங்மயமானது, மானசிகமானதுங்கிற 3 விதமான அந்த டெஃபினேஷனையும் நம்ம மனசில் பர்ஃபெக்டாக வச்சுன்ட்டு அந்த தபஸை வந்து நம்மளுடைய இருந்த இடத்துலையே, நம்ம என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் எந்த காரியம் பண்ணினாலும் நம்ம அந்த தபஸை நம்ம கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயப்படுத்திக்கலாம். அடுத்த இதில் தானத்தை பற்றி நம்ம பார்க்கலாம்.